Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சில சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் இருக்க idioms யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண போகிறோம். idioms பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கல நான் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் idiomsனால் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ தமிழில் நம்ம சில சென்டென்சஸ் பேசுவோம். அது தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு மட்டுமே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன மீன் பண்ணுறோம்? ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அது மேலும் பிரச்சனையை ஆட் பண்ணாத, அதை இன்னும் மோசமாக்காத, பெருசு பண்ணாத அப்படின்னு மீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம லிட்ரலி மீன் பண்ணல, நெருப்பு எரியுது அதில் எண்ணெய் ஊற்றாத அப்படின்னு நம்ம மீன் பண்ணல. ஸோ இங்கிலீஷில் இருக்க idioms கூட அந்த மாதிரி தான். தனித்தனியாக நீங்கள் அந்த வேர்ட்ஸை பிரித்து மீனிங் பார்த்தீங்கன்னா வேறு மீனிங் தரும். பட் ஒன்றா சேர்த்து சொல்லும் போது அது வேறு மீனிங் தரும். ஸோ இது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். இப்போ நம்ம இங்கிலீஷில் ஒரு கான்டென்ட் பார்க்கும்போது, ஒரு வீடியோ, ஒரு மூவி இல்லை ஒரு சீரீஸ் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி idioms வந்து நிறைய வரும். ஸோ idioms பற்றி ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கான்டென்ட் புரியும். ஸோ இன்றைக்கி சென்டென்சஸை idioms வச்சு ஃப்ரேம் பண்ணலாம். கம் லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, துண்டு துண்டா இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படின்ற idiom யூஸ் பண்ணலாம். ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் இது யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது? தரையில் துண்டு துண்டா கண்ணாடி துண்டு இருந்துச்சு. There were bits and pieces of broken glass on the floor. There were bits and pieces, துண்டு துண்டா, of broken glass on the floor. கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். I have read bits and pieces. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஃபுல்லாக தெரியாது, அவங்க என்ன பேசியிருக்காங்க எனக்கு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். I know bits and pieces of information அப்படின்னு சொல்லலாம். I know bits and pieces of information. சீக்கிரத்தில் இல்லைனா கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் sooner or later அப்படின்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் உனக்கு அது கிடைக்கும். You'll get it sooner or later. சீக்கிரத்தில் அவன் திரும்பி வருவான். He'll come back sooner or later. கண்டிப்பாக அவன் வருவான், ஆனால் எப்போன்னு you're not sure. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? தமிழில் இப்படி தான் சொல்லுவோம். sooner or laterனா இப்போ சீக்கிரமாக இல்லைனா அப்புறமா அப்படின்னு மீனிங் கிடையாது. சீக்கிரத்தில் வருவான். ஓகே, you're not sure when he will come. அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சீக்கிரம் வந்துடுவான், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு he'll come back sooner or later. அடுத்தது நியாயமான விஷயம். இப்போ யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, அதுக்கு யூ வாண்ட் டு அக்ரி டு தட், அதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்னு ஒத்துக்கணும். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஓகே, இது நியாயமான விஷயம் சொல்கிறாங்க, நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எக்ஸாம்பிள், அது நியாயமான விஷயம். தட்ஸ் ஃபேர் enough. ஐ லெட் த மேனேஜ்மெண்ட் நோ அபவுட் திஸ் இஷ்யூ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் இதை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நல்லது, நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபேர் enough அப்படின்னு நீங்கள் அக்ரி பண்ணலாம். அடுத்தது ஏற்றத்தாழ்வு இல்லை ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். everyone has ups and downs. ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். everyone has ups and downs. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் இல்லை ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு everyone has ups and downs in their lives. என்னுடைய ஏற்றத்தாழ்வு ஃபுல்லாக அவள் என் கூட இருந்தா. என் வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கம் இருந்துச்சு, அது ஃபுல்லாக அவள் என் கூட இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு she was with me throughout my ups and downs. த்ரூஅவுட்டு நீங்கள் மீன் பண்ணும்போது ஃபுல்லாக, ஓகே, தொடர்ந்து அவள் என் கூட இருந்தா அப்படின்னு அர்த்தம் ஆகும். அடுத்தது ரகசியத்தை வெளியே சொல்கிறது. விஷயத்தை வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விஷயம்னா நம்ம அங்கேருந்து ஏதாவது ஒரு ரகசியமாக இருக்கும், அதை நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விஷயத்தை, ஏதாவது ஒரு ரகசியத்தை வெளியே சொல்கிறது. அவள் அந்த சர்ப்ரைஸை பற்றி வெளியே சொல்லிட்டா. She spilled the beans about the surprise. பார்ட்டிக்கு முன்னாடி ரகசியத்தை வெளியே சொல்லாத, பார்ட்டிக்கு முன்னாடி விஷயத்தை வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Don't spill the beans before the party. ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா சென்டென்சஸ்லையுமே idioms யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ லைக் அண்ட் அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. நம்மளோட மற்ற பிளேலிஸ்ட்ஸ், எஸ்பெஷலி கான்வர்சேஷன் சீரீஸ் அண்ட் ஷார்ட் கிராமர் லெசன்ஸ், அந்த சீரீஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பை.